93, 94, 95, 96, 97. எக்ஸசைஸ் பண்ணிருந்து போதும். எழுந்து வா சாப்பிடலாம். 100, 101. எழுந்து வாடான்னு சொல்றேன்ல. என்ன பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. நடிக்கிறான், நல்லாவே நடிக்கிறான். எல்லாம் தெரியும்டா. அண்ணன் வருவாரு, தாஜா பண்ணுவாரு, குழைவாரு. எஸ், 100% கரெக்ட். என்ன எப்பாவது நான் இல்லாம நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? ஒண்ணு வச்சு என்ன பாரு. மீனா, மீனா, என்னம்மா என்னம்மா இது? உன் மஞ்சள் குங்குமத்தை பறிச்சு உன் நிம்மதியான வாழ்க்கையை கெடுத்த அந்த அயோக்கியனோடது. நேத்து அவன் தப்பிச்சிட்டான். ஆனா நிச்சயம் அவனை உயிரோட விட மாட்டேன். அவன் உயிரோட இருக்கட்டும் இல்ல இல்லாம போகட்டும். ஆனா உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டா. அம்மா, எப்ப பார்த்தாலும் பழிவங்கிறத பத்தியே பேசுற. அந்த பாவிகளை உங்க அப்பாவாலே ஒண்ணும் பண்ண முடியல. நீ என்ன பெருசா சாதிக்க போற? அம்மா, இப்படி எல்லாம் பேசி என்ன ஒரு கோழை ஆக்கிடாத. என் அப்பா மேல சத்தியமா சொல்றேனா? இது உங்க அம்மா மேல சத்தியம். உன் மனசுல இருக்கிற பழிவங்கிற எண்ணத்தை அடியோட மறந்துடு. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒருத்திதான். உனக்காக தான் நானும் பாட்டி உயிரோட இருக்கோம். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். ஏட்ரா கையா. ஏன் இவ என்ன உன் மாமன் பொண்ணா? பெண்களை தெய்வமா மதிக்கிறது தான் நம்ம பாரத நாட்டோட பண்பாடு. இத மனசுல வச்சுட்டு இனிமையாவது ஒழுங்கா நடந்துக்க. முடிஞ்சிருச்சு உன் வேலை. ஆமா, லியாக்கத் அலிக்கான டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன். அட நானே என் கையால அந்த ஆர்டர். நீ எப்படி? நீங்க செஞ்ச பெரிய உதவிக்கு நன்றி சொல்லிட்டு போக வந்திருக்கேன் கமிஷனர் சார். நீங்க என்ன டிரான்ஸ்பர் பண்ணி நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. இப்ப கூட உன் டிரான்ஸ்பரை என்னால் நிறுத்த முடியும். ஆனா அதுக்கு நீ சிக்கந்தர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். லியாக்கத் அலிகானோட தன்மானம் செத்து போயிடல. தலை நிமிந்து வாழறதுல தான் மன நிம்மதியே இருக்கு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கட்டும் கமிஷனர் சார். நீங்க செஞ்ச காரியத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். நான் வரேன். ஏ சிக்கந்தர், குடி முழுகி போயிடுச்சு. என்னாச்சு? தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுப்பா, போயிடுச்சு. அந்த எஸ்பியை கோர்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சு. அதுதானே சொல்ல வர? அது உனக்கு சாதாரண விஷயமா இருக்கு. இந்த பார், சிங்கத்தை கூண்டுல அடைச்சிட்டதுனால ஒரு நாள் நாயாயிடாது. சிங்கம் எப்பவுமே சிங்கம் தான். அந்த சிங்கம் கூண்டை விட்டு வெளியே வந்தா அதுவே மனுஷனை வேட்டையாடிடும். நம்மளை யாரையும் விட்டு வைக்காது. சீஃப் மினிஸ்டர் ஆகப்போறவன் நீ, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? அட, எனக்கு பயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. இன்னைக்கு அரசியல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே முதலமைச்சர் பேர் தான் அடிபடுகிறது உனக்கே தெரியும். எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையுமே கிடையாது. என்னோட கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். நான் சொல்றத கேளு. நீ கொஞ்ச நாளைக்கு யாரு கண்ணிலையும் படாம தலைமறைவாயிடு. ஏய், என்ன சொன்ன? இந்த சிக்கந்தர தலைமறை வாசனை நான் யார்கிட்ட இல்ல. சிக்கந்தர், ஐயோ, இது ஆத்திரப்பட வேண்டிய நேரம் இல்ல, ஆலோசிக்க வேண்டிய நேரம். உன்னோட பலத்துல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்களுக்கு இடையில சில நேரத்துல சந்திரன் பிரகாசிக்காமலே போயிடும். இந்த பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ கொஞ்ச நாளைக்கு ஜெய்ப்பூர் போயிடு. அங்க போய் உன்னோட வியாபாரம் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்க. நீ போறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது என் பொறுப்பு. உனக்கு வேண்டிய வசதியெல்லாம் நான் பண்ணி தரேன். கமிஷனர், நான் உங்ககிட்ட சொன்னபடி உன்னோட யூனிஃபார்மை கட்ட வச்சுட்டேன். என்னோட யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கிட்டேன். நான் செய்ய போற அடுத்த வேலை உன்னோட ஆணவத்தை அடிச்சிட போறேன். டேய் கான். டைகர், இங்க பாரு, நீயும் உங்க அண்ணன் கூட உடனே ஜெய்ப்பூர் புறப்படணும். இந்த கெட்டப்ல நீ வெளியே போனா போலீஸ்காரங்க உடனே உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால கெட்டப்ப மாத்திக்கிட்டு சீக்கிரமா புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன நின்னுகிட்டு இருக்க? புறப்படு. சொல்லு, கமிஷனர் அஜித் குமார் எங்க இருக்காரு? சொல்லலன்னா உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். சொல்றேன் சார், சொல்றேன். கமிஷனர் சார், சிக்கந்தரோட சேர்ந்து ஜெய்ப்பூர் போயிருக்கார் சார். இது வரைக்கும்
உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? இனிமேல எந்த குறையும் வைக்க மாட்டேன். நான் முதலமைச்சர் ஆன உடனேயே உனக்கு ஒரு வாரியத்தையே ஒதுக்கி விடுறேன். வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சுக்க, கவலை இல்லாம இருப்போம். ஜாலியா இருக்கலாம். கண்ணுல எதுக்கு எதுக்கு? உன்னோட மந்திரி சபையில ஒரு சின்ன மந்திரி பதவி எனக்கு வேணும். நீயே வக்கீலு, உன்னை சட்ட அமைச்சர் ஆக்கிறேன். சுட்டாத. மந்திரி பதவி தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்காக கிட்ட வர்ற? ஐயம்மா, மாத்தி மாத்தி அடிக்கிறானே. கமிஷனரை ஷூட் பண்ணது யாருன்னு சொல்லு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. வேற யாருக்கு தெரியும் சொல்லு. ஐயம்மா, சிக்கந்தர் தான் சுட்டான், சிக்கந்தர் தான் சுட்டான். சிஎம் கொலை பண்ணது யாருன்னு சொல்லு. அது வந்து சொல்லு. அதுவும் சிக்கந்தர் தான், அதுவும் சிக்கந்தர் தான், அவனே தான். சிக்கந்தர் எங்க? அது எனக்கு தெரியாதுங்க, தெரியாது. சொல்லு. சிக்கந்தர் எங்கன்னு சொல்லு. அது அது சிக்கந்தரன் டைகரன் ஜெய்ப்பூர் போயிருக்காங்க. அங்கதான் அவங்க இருக்காங்க, அங்கதான். கான் ஸ்பீக்கிங். சொல்லு, எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? கான், சிஎம்மோட கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட சிக்கந்தரும் அவனோட ஆளுங்களும் இப்ப உன் ஏரியாக்கு வர போறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. பி அலர்ட். நீங்க கவலைப்படாதீங்க சார். நான் இந்த ஏரியாவை சல்லடை போட்டு தேடிடுறேன். வெரி குட். உடனே நான் அங்க வந்துடுறேன். யூஆர் மோஸ்ட் வெல்கம் சார். ஆல் தி பெஸ்ட். ஹலோ, எஸ்பி அருண், நான் கமிஷனர் அஜித் குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். டைகர்ன்ற ஒருத்தரை நீ காரணமே இல்லாம லாக்அப்ல வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிய வந்தது. அவரை உடனே ரிலீஸ் பண்ணிடு. அவனை விடுறதா இல்லையாங்கிறத கோர்ட்டு தான் முடிவு செய்யணும். முடிவை நான் எடுத்துட்டேன். நீ உடனே ரிலீஸ் பண்ணு. ஐம் சாரி சார். ஹலோ, நீ எல்லாம் ஒரு கமிஷனர், ஒரு எஸ்பி உன் உத்தரவுக்கு பணிய மாட்டேங்கிறான். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ தான் கவலைப்பட வேண்டியது வரும். என் தம்பிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா. ஏற்கனவே ஒரு தம்பிய பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். இந்த தடவை டைகருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இந்த ஊரையே ரணகலப்படுத்திடுவேன். நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ. ஹலோ கான், நான் கமிஷனர் அஜித் குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். இத பார், எஸ்பி அருண் டைகர்ங்கிற ஒரு பெரிய மனுஷனை உன்னோட லாக்அப்ல அவருடைய சொந்த விரோதத்துக்காக வேண்டி அடைச்சு வச்சிருக்காரு. நீ உடனே அவரை ரிலீஸ் பண்ணு. ஹலோ ஹலோ கான், ஹலோ. நான் ஒரு முட்டாள். போயும் உங்ககிட்ட வந்த பாரு. தம்பியோட பாசம் என்ன பைத்தியமாக்கிடுச்சு. நில்ல சிக்கந்தர். உன்னோட தம்பி என்னோட தம்பி மாதிரி. நானே போய் அவனை கூட்டிட்டு வரேன். சார், நீங்க உன்ன மாதிரி பொறுப்பில்லாத இன்ஸ்பெக்டரோட நடத்தையினால போலீஸ் கமிஷனரே இங்க வர வேண்டியதா போச்சு. போனை கீழே வச்சதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். காரணம் என்னன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும் சார். ஷட் அப். இன்னைக்கு எஸ்பி அருண் வீட்ல அராஜகம் நடந்திருக்கு. நாளைக்கு உங்க வீட்ல நடக்கலாம். நாளைக்கு வேற போலீஸ் ஆபீசருங்க வீட்ல நடக்கலாம். உன்னோட லிமிட்லயே இரு. நான் சொல்ற வேலையை உடனே செஞ்சு முடிக்கிற ஒரு சாதாரண எஸ்ஐ தான் நீ. ஞாபகம் வச்சுக்க. சாதாரண எஸ்ஐயா இருந்தாலும் நான் கடமை தவற மாட்டேன் சார். வாய மூடு. நான் வாயை மூடுறது இருக்கட்டும் சார். இந்த நாட்டுல அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க வாயை நிரந்தரமா மூடணும். அது உங்களால முடியுமா சார்? உன்னோட இந்த பிரசங்கத்தை நிறுத்திக்கிட்டு டைகரை லாக்அப்ல இருந்து வெளியில விடு. நான் எஸ்பி அருண் சார் உத்தரவு இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன். எஸ்பி அருண் பெரியவனா இல்ல நானா? இவரை எப்படி ரிலீஸ் பண்ணனும் எனக்கு தெரியும். Now you go to my office and wait for my instructions. This is an order. Where is the money? Yeah, okay. Take it 2 crores. 2 crore? Yeah. Very fantastic. Your material is ready. Thank you. What about police? Police? No problem. Commissioner is our partner. 50-50. 2 crore.
யாரா நீ? எங்க இருந்து சரக்கு வாங்கிட்டு வந்த சொல்லு. வேற யாருகிட்ட இருந்து இல்ல சார், இது என்னோட சொந்த சரக்கு. எங்கிட்டயே போய் சொல்ல நாயே. யாரோட ஆள் நீ? சார் இவன் சிக்கந்தரோட தம்பி. சரக்கு அவன்துதான்.